புதிதாக பதவியேற்றுக்கொள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பொதுவாக இளைஞர்களும் மற்ற பொதுமக்களும் ஒரு மாற்றம் வேண்டும் என்று ரொம்ப நாளாக நினைத்தார்கள். அந்த மாற்றம் இப்போ நினைக்க எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த இந்த தருணத்தில் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் கல்வியாளர்களுடைய சார்பு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வியாளர் என்ற முறையில், முன்னாள் துணைவேந்தர் என்ற முறையில் ஒரு சில கோரிக்கைகளை முதலமைச்சர் முன்னால் வைக்க விரும்புகிறேன். அதாவது கல்வி ஒரு நாட்டுக்கு முதுகெலும்பு. பொருளாதார வளர்ச்சிக்கும் சமுதாய வளர்ச்சிக்கும் கல்விதான் முக்கிய பங்கு வகிக்கிறது. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு முக்கியமாக காரணமாக இருந்தது கல்வியினுடைய வளர்ச்சியும் அதனுடைய தரம்தான். போன 10 ஆண்டுகளாக கல்வி நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வருகிறது. உயர்கல்வியும் பள்ளிக்கல்வி இரண்டுமே நிறைய சவால்களை சந்தித்து வருகின்றன. போன 5 ஆண்டு காலங்களாக துணைவேந்தர் இல்லாமல் கல்வி, அதாவது உயர்கல்வியில் 15க்கும் மேலாக உள்ள யூனிவர்சிட்டியில் துணைவேந்தர்கள் இல்லை. அதே மாதிரி அந்த பல்கலைக்கழகங்களில் ரெஜிஸ்ட்ரார் கிடையாது, கண்ட்ரோல் எக்ஸாமினேஷன் கிடையாது. எல்லோருமே பொறுப்பு உள்ள ரெஜிஸ்ட்ராரும் கண்ட்ரோலில் இருக்காருங்க. இப்போ இருக்கும் பொழுது நிரந்தரமான ரெஜிஸ்ட்ரார், நிரந்தரமான கண்ட்ரோல், நிரந்தரமான துணைவேந்தர்கள் இல்லை இப்போ. அதே மாதிரி உயர்கல்வியில் ரொம்ப நாளாகவே ரெக்ரூட்மெண்ட் கிடையாது. ஆசிரியர்கள் நியமிப்பு ரொம்ப நாளாகவே இல்லை. அதே மாதிரி ப்ரொமோஷனும் இல்லாமல் நிறைய ஆசிரியர்கள் நிறைய டிமோட்டிவேட் இருக்காங்க இந்த மாதிரில. அதை விட முக்கியமான ஒரு இதுன்னா, அதாவது தமிழ்நாட்டில் உள்ள கல்வி நிறுவனங்கள் நிறைய நிதி பற்றாக்குறையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு சில யூனிவர்சிட்டியில் சம்பளம் கொடுக்கறது கூட பணம் பத்தல, பென்ஷன் இல்லாமல் நிறைய பேருக்கு பென்ஷன் கொடுக்க முடியல. அந்த அளவுக்கு நிதி பற்றாக்குறை ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. மேலும் ஆராய்ச்சி, அதுக்கு வேண்டிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய யூனிவர்சிட்டியில் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு லேப் ஃபெசிலிட்டிஸு, அதுக்கு வேண்டிய வசதிகள் ரொம்ப குறைவாக உள்ளது. அதனால் தமிழ்நாடுடைய யூனிவர்சிட்டியுடைய ஆராய்ச்சியினுடைய தரமும் ஆராய்ச்சியினுடைய அளவும் குறைஞ்சிருந்துச்சு இப்போ. மேலும் இன்னும் நிறைய யூனிவர்சிட்டியில் தரமான ஆசிரியர் இல்லை, ஒரு எத்திக்கலி மாரலி ஸ்ட்ராங்னு சொல்லுவோம், அந்த மாதிரி லீடர்ஷிப் யூனிவர்சிட்டியில் கிடையாது. அது பெரிய ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு மாணவர்களை வலுவாக்குறதுக்கு நல்ல தலைவர்கள் வேணும். அதாவது எத்திக்கலி மாரலி ஸ்ட்ராங் லீடர்ஷிப் ஒரு கல்வியில் இருக்க வேணும். அதுவும் இல்லாமல் இருக்கு. கடைசியாக கல்வி நிறுவனங்களில் நிறைய அரசியல் குறுக்கு நிறைய இருக்கு. நிறைய நியமனங்கள், நிறைய அப்பாயின்மெண்ட் எல்லாமே அரசியலுடைய தலையீடு நிறைய இருக்கிறதுன்னு. அதனால ஆசிரியர்களுடைய கமிட்மெண்ட் ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. இது எல்லாம் கவனத்துக்கு கொண்டு வந்து இது எல்லாம் ஒரு உடனடியாக இந்த புது அரசாங்கம் உடனே அதுக்கு வேண்டிய முயற்சிகள் செய்யுது. முதல்ல துணைவேந்தர் அப்பாயின்ட் பண்ணணும், நிரந்தரமான ரெஜிஸ்ட்ரார் கண்ட்ரோல் அப்பாயின்ட் பண்ணணும், தேவையான நிதி ஒதுக்கீடு செய்யணும். நிதி ஒதுக்கீடு முக்கியம். ஒரு கல்விக்கு செலவு பண்ண, இதனால செலவு கிடையாது, இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பாருங்க. இதனால எக்ஸ்பெண்டிச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சுவலாக வருங்கால வளர்ச்சிக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் சமுதாய வளர்ச்சிக்கும் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சுவலாக. ஸோ அதை ஒரு செலவாக இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கருதி இதுக்கு நிறைய பணம் ஒதுக்கணும். அப்போ தான் ஒரு கல்வியினுடைய தரம், ஆராய்ச்சியினுடைய தரம், தமிழ்நாட்டோட கல்வியினுடைய கண்டுபிடிப்பு, அதாவது இப்போ இந்திய உலகத்திலேயே முக்கியமான ஒரு என்னென்னா இன்னோவேஷன் சொல்லுவோம் இல்லையா, கண்டுபிடிப்பு, அது இல்லாமல் போய் தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி. அதெல்லாம் இருக்கணும். கடைசியாக என்னுடைய ஒரே குறிக்கோள் என்ன, அரசியல் தடையில் இல்லாமல் பார்த்துக்கணும். அரசியல் குறுக்கீடில் இருந்துனாவே, அதாவது எல்லா யூனிவர்சிட்டியும் ஒரு அட்டானமஸ் பாடி, அது இதனால் யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கிடையாது. இவன் தான் கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணாலும் பல்கலைக்கழகங்கள் ஒரு அட்டானமஸ் ஆர்கனைசேஷன். அதில் தலையீடு, கவர்மெண்ட் தலையீடுக்கு தேவையே இல்லை. துணைவேந்தர் தான் அதுக்கு ஆள் இல்லாமல், அது சிண்டிகேட் இருக்குது, செனட் இருக்குது, அவங்க தான் முடிவெடுக்கணும். இது அரசியல்வாதிகளோ அரசியல் கல்வி மற்ற யாருமே தலையிடுறதுக்கு தேவையில்லை, அவசியமும் கிடையாது.
அது இல்லாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா கல்வி நிறுவனங்கள் நம்ம நல்லா வளரும்னு என்னோட நம்பிக்கை. அதே மாதிரி தான் ஸ்கூல் எஜுகேஷன்லையும் நிறைய பிரச்சனை இருக்கு. முக்கியமான பிரச்சனை ஸ்கூல் எஜுகேஷனில் ஷார்ட்டேஜ் ஆஃப் டீச்சர்ஸ். நிறைய ஸ்கூலில் வாத்தியார் கிடையாது. ஆயிரக்கணக்கான போஸ்ட் காலியாக இருக்கு. நிறைய ஸ்கூல்களெல்லாம் ஸ்பெஷல் சப்ஜெக்ட் சாங்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு வேண்டி வாத்தியார் இருக்க மாட்டாங்க. அது காமர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த மாதிரி எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கு வாத்தியார் இருக்க மாட்டாங்க. அது பெரிய நிறைய ஸ்கூல்களில் ரொம்ப மாணவர்கள் வாத்தியார் இல்லாமல் அவங்களுடைய கல்வி கற்க வேண்டிய தரம் குறைஞ்சு போச்சு. அது இதனுடைய விளைவாக என்னன்னா 11th and 12th நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து ப்ரைவேட் ஸ்கூலுக்கு பார்த்துட்டு போயிடுறாங்க. நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் இங்கே வாத்தியார் இல்லாதனாலையும் ஷார்ட்டேஜ் அப்படின்னாலையும் யாரும் கவனிக்கலாம்னாலே 11th and 12th நிறைய கவர்மெண்ட் மாணவர்கள் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. அதை தடுக்கணும். அது ஒரே முறை என்ன, நல்ல வாத்தியார் அப்பாயின்ட் பண்ணணும், ஷார்ட்டேஜ் இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி டீச்சருடைய குவாலிட்டி அதிகமாகணும். டீச்சருடைய குவாலிட்டின்னா ஸ்கூல் டீச்சர்ஸுக்கெல்லாம் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் நிறைய ட்ரைனிங் கொடுக்கணும். இந்த லேக் ஆஃப் கமிட்மெண்ட் சொல்லணுமே, அந்த அர்ப்பணிப்பு இல்லாமல் போயிடுச்சு வாத்தியார்கிட்ட. அதை கவர்மெண்ட்ல எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுக்கணும். ரெண்டாவது முக்கியமான ஒரு என்னன்னா, நிறைய ஸ்கூல்களில் நிறைய ஷார்ட்டேஜ் ஆஃப் பிடி டீச்சர்ஸ். ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி, நிறைய ஸ்கூலில் லைப்ரரி கிடையாது, நிறைய ஸ்கூலில் பிளே கிரவுண்ட் கிடையாது, நிறைய ஸ்கூலில் ஓப்பன் ஸ்பேஸ் கிடையாது, நிறைய ஸ்கூலில் ஈவன் இந்த முக்கியமான டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கூட நிறைய ஸ்கூலில் கிடையாது. அது மாதிரி இருக்குனால கவர்மெண்ட் ஸ்கூலு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு அளவுக்கு ஒரு தரம் கொண்டாட அளவுக்கு நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணால் தான் மாணவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற மாணவர்களுக்கு வேண்டிய எல்லா வசதியும் பண்ணி கொடுக்கணும். அதாவது ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற மாணவர்கள் நம்ம மாணவர்கள் தான், இங்கே படிக்கிற நம்ம மாணவர்கள் தான். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வசதி தான் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற மாணவர்களுடைய கல்வி தரம் அதிகமாக. ஸோ அதனால் கவர்மெண்ட் ஸ்கூலுடைய தரத்தை அதிகமாக்கணும்னா ஆசிரியர் பற்றாக்குறை, ஃபெசிலிட்டிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் உருவாக்கி கொடுக்கணும்னு என்னுடைய வேண்டுகோள். இந்த கல்வி ஸ்கூல் எஜுகேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஸ்கூல் எஜுகேஷன் தர உயர்ந்தால் தான் உயர்வுகளோட தர உயரமாகும். ஏன்னா உயர்வுகள் ஸ்கூல் எஜுகேஷன் கல்வி மோசமாக இருந்ததுன்னா உயர்வுகள் கல்வி அதே மாதிரி பாதிக்கும். அதனால ரெண்டு ஸ்கூல் எஜுகேஷன்லையும் உயர்நிலை கல்வி ரெண்டுலுமே இருக்கிற நிறைய குறைபாடுகளை இப்போ இருக்கிற அரசாங்கம் அறிந்து அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் பண்ணுவோன்னு நம்பிக்கை இருக்குது. அதுக்காக வேண்டியதான் ஒரு 10 பாயிண்ட் ஒரு அஜெண்டா நான் கொடுத்துருக்குறேன். அந்த சிஎம்க்கு லெட்டர்லேயே அவருக்கு ஒரு லெட்டர்லேயே கேட்டிருக்கிறேன். அதான் ஃபர்ஸ்ட் என்னன்னா, துணைவேந்தர்கள் நியமிக்கணும். ரெண்டாவது அரசாங்கம், அதாவது இந்த ஆசிரியர்கள் நியமனம் கல்லூரியிலையும் யூனிவர்சிட்டியில் நிறைய கவர்மெண்ட் காலேஜில் நிறைய வேகன்சி இருக்கு, நிறைய வேகன்சி இருக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் இல்லை, எல்லாமே ஆர்ட்ஸ் காலேஜ்லேயும் இன்ஜினியரிங் காலேஜ்லேயும். அப்புறம் மூணாவது என்னன்னா, அவங்க அந்த ஆராய்ச்சிக்கு வேண்டிய ஃபண்டு கொடுக்கணும். ஆராய்ச்சி லேப் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு. நிறைய யூனிவர்சிட்டியில் லேப் ஆராய்ச்சி பண்ணுற லேப்லேயே கிடையாது. அப்புறம் நாலாவது ப்ரொமோஷன் ஆஃப் டீச்சர்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அவங்கள மோட்டிவேஷன் ஆஃப் டீச்சர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் அவங்க குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், குவாலிட்டி ஆஃப் ரிசர்ச் வேணும்னா வாத்தியர்களுடைய மோட்டிவேஷன் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். கல்லூரியுடைய பேராசிரியர்களுடைய ப்ரொமோஷன், அவருடைய எல்லாமே டைம் பவுண்ட் ப்ரொமோஷன் கொடுக்கணும். அவங்களுடைய வெல்ஃபேரை முக்கியம். அது வாத்தியார் டீச்சர்ஸ் வெல்ஃபேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வி ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் இட். அப்புறம் நம்ம ரெண்டாவது நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஸ்கூல் எஜுகேஷன் அதே மாதிரி தான் வி ஹேவ் டு ஹேவ் இம்மிடியேட் ஆக்ஷன் ஃபார் ஆல் தட். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 பாயிண்ட் கொடுத்துக்கலாம். கடைசியில் ஒரு நான் சொல்லி 10th பாயிண்ட் சொல்லினா, ஒரு ஸ்டேட் லெவல் எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் ஒன்று போட்ட சொல்லிக்கிறேன். கல்வியாளர்கள், இண்டஸ்ட்ரி அண்டு ஈவன் கவர்மெண்ட் அப்படின்னு எல்லாம் சேர்ந்து ஒரு கமிஷன் போட்டு, அந்த கமிஷன் ஒரு 6 மாதத்துக்குள்ள டீட்டெயில் ஸ்டடி பண்ணி உயர்கல்வியில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன இருக்குது, என்னென்ன இல்லை, என்னென்ன பண்ணணும், அதே மாதிரி பள்ளி கல்வியில் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தா அதை பேஸ் பண்ணி தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலான்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்குறேன். அது இப்போ இருக்கிற அரசாங்கம் அதை பரிசீலித்து அதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுப்பான்னு எனக்கு நம்பிக்கை.